Hi students, example 1.19. Before that நம்ம பார்க்கக்கூடியது வந்து elementary matrix. The elementary row operations on a matrix can be performed by the pre-multiplying the given matrix by a special class of matrices is called elementary matrices. அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்னது? The elementary matrix is defined as a matrix which is obtained from as an identity matrix by applying only one elementary transformations. For example, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 2 -1 3 4. அதில் வந்து நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஃபைனலாக அதை வந்து என்ன செய்கிறோம், ஐடென்டிட்டி மாரி கொண்டு வந்து காமிக்கிறோம். 1 0 0 1 அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக அதை என்னவா கொண்டு வரோம். இப்போ இது I2 இருக்கிறதுனால I2, 3 இருந்ததுன்னா I3 என்னது, இட் இஸ் டு பி ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸாக கொண்டு வந்து காமிக்கிறோம் ஃபைனலாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? அதை தான் எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் டு அன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பை அ சீக்வன்ஸ் ஆஃப் அ எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற நம்ம பார்க்குறோம். இதுதான் என்ன செய்கிறோம், தியரம் 1.13 சொல்லியிருக்காங்க. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்போ என்னவா இருக்கணும், எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பட் மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் டு as an ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்ற முடியும் பை as an சீக்வன்ஸ் ஆஃப் an எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை இப்போ நம்ம பார்த்துருவோம் சம்மில். எக்ஸாம்பிள் 1.19 show that the matrix to be given is a non-singular and reduce it to the identity matrix by elementary row transformations அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது let A equal to ஒரு மேட்ரிக்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கிற அந்த மேட்ரிக்ஸை இங்கே எடுத்து எழுதிட்டுருக்கோம். 3 1 4 2 0 -1 5 2 1 அப்படின்ற மேட்ரிக்ஸ் ஏவை எடுத்துகிட்ருக்கோம். அப்போது நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்ன செஞ்சுருக்காங்க, ஏக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா என்னது அப்படின்னம்னா, இந்த ப்ராக்கெட்டை நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக போடணும். புரியுதுங்களா? அந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடாமல் வெறும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் அது மாடுலஸ். அப்போ மாடுலஸ் பண்ணணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். 3 1 4 அந்த ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் ஒரு பென்சில் அப்படி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா என்ன மீனிங்னா, இந்த 3 + 3 இங்கே நம்ம வெளியில் எடுத்து போட்டுட்டு அந்த ரோ அந்த காலமில் இருக்க வேல்யூ விட்டுட்டு 0 -1 2 1 அதை மட்டும் எடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூவாக போட்டுடுறோம். அடுத்தது இந்த -1 இங்கே போட்டுடுறோம். அப்போது அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு 2 -1 5 1 அந்த 2 -1 5 1 அதை மட்டும் டிட்டர்மினன்ட்டில் எடுத்து எழுதிடும். அப்போ +4, அப்போ இங்கே +4 போட்டுடுறோம். +4 போட்டுட்டோம்னா அந்த ரோவில் இருக்கிறது அந்த காலமில் இருக்கிறத விட்டுட்டு 2 0 5 2 2 0 5 2. புரியுதுங்களா? இப்படி எழுதிட்டோம்னா அடுத்தது நம்மளுக்கு 3க்கு 3 போட்டுடுறோம். அப்புறம் 0 × 1 0 × 1 மைனஸ் 2 × -1 2 × -1 அப்புறம் -1க்கு -1 அப்போ 2 × 1க்கு 2 1 அப்புறம் மைனஸ் 5 × -1 5 × -1 அப்புறம் 4க்கு 4 போட்டுடுறோம். 2 × 2 அப்படின்னு 2 போட்டுடுறோம். மைனஸ் போட்டுறோம். 5 × 0 5 × 0ன்னு போட்டுறோம். இதெல்லாம் இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். 3 உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புரியறது தான் கொஞ்சம் கஷ்டம். புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம், ஸ்டெப்பை சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3 3 போட்டுடணும். 0 × 1 0 ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 × 1 2 ஆகிடும். -1 -1 ஆகிடும். 2 × 1 2 ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 × 1 5 ஆகிடும். +4 4 போட்டுடுறோம். 2 2 சார் 4 மைனஸ் அடுத்தது என்ன செஞ்சிடறோம், 5 × 0 நம்மளுக்கு 0 தான் வரும், அதையும் போட்டுட்டோம். 3க்கு 3 போட்டாச்சா, இப்போ வெறும் +2 இருக்கும், அதை மட்டும் தான் போட்டுக்கிறோம். -1 போட்டுறோம். 2 + 5 என்ன ஆகிடும், நம்மளுக்கு 7 ஆகிடும். அப்போ 4 இருக்குது, இங்கே 4 + 0 4 தான் இருக்கும். அப்போ 3 2 சார் 6 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் × ப்ளஸ் மைனஸு 1 × 7 7 ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு 4 × 4 16. அப்போது இந்த 4ஐயும் இந்த 16 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 22 வரும். அதோட இந்த -7 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 15 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது மாடுலஸ் ஆஃப் 15 கிடைச்சதுன்னா நம்மளுக்கு என்னது
15 is not equal to 0. Not equal to 0 அப்படின்னு சொல்லும்போது it is a non-singular matrix. அப்போ A is a non-singular matrix. Applying row operations, நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இப்போ ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ரோ ஆப்ரேஷன் சீக்வென்ட்லி ஆன் ஏ ஆஸ் ஃபாலோஸ். அப்போ நம்ம ஏ வந்து அப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது நம்ம பார்த்துருவோமா? இப்போ கொடுத்துருக்கிற இந்த மேட்ரிக்ஸை வந்து எலிமெண்ட்ரி ரோஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்ம் அப்படின்னா கொடுத்துருக்கிறது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ரிக்ஸ் 3 1 4 2 0 -1 5 2 1 நம்ம எப்படி எழுதணும்? 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்ற ஐடென்டிட்டி I3 மாரி கொண்டு வந்து காமிக்கணும். அப்போ இதையெல்லாம் அப்படியே மாற்றி அதுமாரி கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 3 1 4 2 0 -1 5 2 1 இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம முதலே பார்த்துருக்கோம், ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? எப்பயுமே ரோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது என்னவாக இருக்கணும்? 1ஆக இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த கண்டிஷன் படி 1 வரணும். அப்போ 1 வரதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ரோ 1 இட் டிவைடட் பை 1/3 இன்ட்டு R1 அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறோம். அப்போ 3ஆல் நம்ம இந்த 3ஆல் 3 டிவைட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? 1 ஆகிடுமா? ஆகாதா? ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு 1/3 இன்ட்டு R1 அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? R1 = 1/3 இன்ட்டு R1. அப்போது 1/3 இன்ட்டு R1க்கு பதில் நம்ம அங்கே என்ன செய்கிறோம்? 3 போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? 1/3க்கு 1/3 போட்டுறோம். அடுத்தது இங்கே செகண்டில் என்ன இருக்கணும்? ப்ராக்கெட்டில் 1 போட்டுக்கிறோம். இப்போ 1/3க்கு 1/3 போட்டுட்டோம். R1க்கு பதில் என்ன செய்கிறோம்? அங்கே ரோ 1ல் 4 இருக்குது. அதாவது இது ப்ராக்கெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 1/3 ப்ராக்கெட் 1/3 ப்ராக்கெட் 1/3 ப்ராக்கெட் அப்படின்னு போட்டுட்டு அந்த R1க்கு பதில் நம்ம என்ன வேல்யூவை நம்ம போட்டுடலாம்? எப்பயுமே நம்ம முதல்ல இருந்து போட்டுக்கிட்டு வர மாரியே R1க்கு பதில் R1ல் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 3, செகண்ட் ப்ராக்கெட்டில் 1, அப்புறம் ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் 4 அப்படின்ற அந்த R1ல் இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்படி போட்டுட்டோம்னா, இது மல்டிப்ளிகேஷன் அர்த்தன்றதுனால இதையும் நம்ம கேன்சல் பண்ணி 1 போட்டுக்கலாம் இல்லைங்களா? அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 × 1 1 ஆகிடும். அப்போ 1 × 1 1 3 கீழே வந்துடும். 1 × 4 4 அப்போ 4/3 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்துடும் இல்லைங்களா? சரி, அடுத்தது நம்ம இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? 1ன்ற கண்டிஷன் 1 ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்மளுக்கு வந்தாச்சு. ரோ எக்கலான் ஃபார்முக்கு என்ன வரணும்? 1 வந்துடுச்சு. இங்கே 1/3 வந்துடுச்சு. இங்கே 4/3 வந்துடுச்சு. இப்போ இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3 அப்படின்றது ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் டவுட் வரல. ஓகே, வெரி குட். அப்போது இங்கே ரோ 1, ரோ 2, ரோ 3 நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே என்னவாக வரணும்? 0வாக வரணும்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 0 வந்தால் தான் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னும் போது இந்த இடத்துல எல்லாமே 0வாக தானே வரணும். நம்மளுக்கு ஐடென்டிட்டியை மாற்றணும் அப்படின்னா அதனால் இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0 வரணும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது 0 ஆக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த ரோ இது என்னது? 2. அப்போ ரோ 2 = 2 மைனஸ் R2 மைனஸ் 2 R1. இந்த 2வை தான் இங்கே போட்டுட்ருக்கோம். புரியுது? 2 R1. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே கொண்டுட்டு போகிறோம். இங்கே கொண்டுட்டு போகிறோம். நேராக இங்கே கொண்டுட்டு போய் பார்த்தோம்னா R2 gives R2 minus 2 R1 அப்படின்ற கண்டிஷன்ஸ் வருது. அப்போ நம்மளுக்கு R2ன்னு சொல்லும்போது இங்கே R2 என்ன இருக்குது? 2 இருக்குங்களா? அந்த 2 போட்டுக்கலாமா? அப்புறம் இங்கே 0 இருக்குது, 0 போட்டுக்கலாமா? இங்கே -1 இருக்குது, அந்த -1 போட்டுக்கலாமா? கொஞ்சம் கேப் விட்டு இப்படி போட்டுட்டு -2 ப்ராக்கெட் அந்த R1க்கு பதில் -2 ப்ராக்கெட் -2 ப்ராக்கெட் -2 ப்ராக்கெட் அப்படின்னு போட்டுருணும். அந்த ப்ராக்கெட்டில் வரதெல்லாம் R1ஓட வேல்யூ. என்ன வேல்யூ போட்டுக்கணும்? 1 போட்டுருணும். அப்புறம் 1/3 போட்டுக்கணும். அப்புறம் 4/3 போட்டுக்கணும். ஏன் இப்படி ப்ராக்கெட் மெத்தடில் போடுறோன்னா, அப்படி ப்ராக்கெட் மெத்தடில் போடும்போது நம்மளுக்கு மிஸ்டேக் இல்லாமல் அழகாக சிம்பிளிஃபை கிடைக்கும். அப்போது 2க்கு 2 போட்டுட்டோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -2 ஆகிடுச்சு. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆகி 0 ஆகிடுச்சு. இங்கே 0 மைனஸ் 2 × 1 2. அப்போ 2/3 0 - 2/3 -2/3 ஆகிடுச்சு. அப்போ இங்கே -1, இங்கே -2, அப்போ இங்கே 4. அப்போது 2 4s எவ்வளோ ஆயிடுச்சு? 8 8/3 ஆயிடுச்சு. அப்போ -1 -8/3 இல்லைங்களா? இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகிடும்?
நம்மளுக்கு 3, அப்போது 1 into 3 3, மேலே 3 3, அப்போது -3 + 3, அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் போட்டுக்கணும். -3 -8 எவ்வளோ ஆகிடும்? 11/3 ஆகிடும். கரெக்டுங்களா? இப்போதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது அதுமாரி 11 - 3 ஆகிடும். போட்டுட்டோம். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முக்கு பதில் இங்கே வர்றதுக்கு பதில் என்ன எடுத்தோம்? அந்த 2க்கு பதில் இந்த ஈக்குவேஷன்ஸ் கொண்டு போனோமா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 0 0 நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது கண்டிஷனுக்காக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம்? இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் இப்படி கொண்டுட்டு போயிட்டு எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி 0 -2/3 -11/3 அப்படின்னு கொண்டு வந்தோம். இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எங்கே எடுத்து எழுதணும்? 0 -2/3 -11/3 இந்த இடத்துல கொண்டு வந்து எழுதுகிறோம். கீழே கொண்டு வந்து எழுதுகிறோம். இங்கே கொண்டு வரோம், அப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஓகேங்களா? இங்கே போட்டதை நம்ம இங்கே கொண்டு வந்து எழுதுகிறோம். பாருங்கள், இப்போ கொண்டு வந்து போட்டுட்டோமா? இதை 0 -2/3 -11/3 அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு வந்து 0 -2/3 -11/3 ஃபஸ்ட்டு இருக்கிறத ஆசிட்டிஸ் அப்படியே எழுதியிருக்கோம். இதை மட்டும் நம்ம என்ன செய்யறோம்? 0 2/3 -11/3 போட்டாச்சு. R2. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குது? R3யை கவனிக்கணும். இங்கே நம்ம 0 கொண்டு வரணும். இங்கே 0க்கு பதில் இங்கே 0 கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல 0 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது எந்த ரோவில் இருக்குது? R3யில். அப்போ R3 = R3 - 5R1. இந்த 5 தான் இங்கே வந்திருக்கு. 5R1. இதை எடுத்து சிம்பிளிஃபை R3 = R3 - 5R1 அப்படின்ற எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மெத்தடில் நம்ம போடும்போது R3 இட் கிவ்ஸ் ரோ எக்கலான் ஃபார்ம். R3னா ரோ 3. அப்போ ரோ 3 என்னவா இருக்குது? நம்மளுக்கு 5 2 1 இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு 5 இங்கே போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா? 2 இங்கே போட்டுட்ருக்கோம், 1 இங்கே போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? அப்போ மைனஸுக்கு மைனஸ் 5 ப்ராக்கெட் -5 ப்ராக்கெட் -5 ப்ராக்கெட் -5 ப்ராக்கெட் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிருங்க, கன்ஃபியூஸ் இல்லாமல். அப்புறம் அந்த ப்ராக்கெட்டில் என்ன பண்ணணும்? R1ஓட வேல்யூ. R1ஓட வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு 1, செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு 1/3, தேர்ட் ப்ராக்கெட்டுக்கு 4/3. புரியுதுங்களா? அப்படி போட்டுட்டோம்னா 5க்கு 5 போட்டுக்கலாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸுக்கு -5 போட்டுடலாம், 2க்கு 2 போட்டுடலாம், -5 × 1 5, 3க்கு 3 போட்டுடலாம், 1க்கு 1 போட்டுடலாம், மைனஸ்க்கு மைனஸ் போட்டுடலாம், 5 4s are 20 ஆகிடும், பை 3யும் போட்டுடலாம். போட்டுடலாமா இதெல்லாம் நம்ம? அப்புறம் இந்த +5 -5 கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ 2 -5/3 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 1 × 3. அப்போ 3 இங்கே என்னது? மேலேயும் 3 போடுறோம். அப்போ 2 3s are 6. 6 - 5 என்ன ஆகிடும்? 1 ஆகிடும், பை 3 வந்துடுது. புரியுதுங்களா? அடுத்தது இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். 1 × 3 3 3 - 20 3 - 20 என்ன இருக்கும்? -17/3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது நம்ம எடுத்து போடுறது எது? இந்த R3 = இந்த 5க்கு பதில் இந்த இடத்துல இது நம்ம எடுத்து போடுறோம். இப்படி போடும்போது எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணி போடும்போது ஃபைனலாக என்ன இருக்குது? R3 = 0 1/3 -17/3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குதுங்களா? இதை தான் நம்ம எடுத்து எங்கே போடுறோம்? இந்த இடத்துல R3ன்ற இடத்துல 0 1/3 -17/3. அப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? இந்த 5க்கு பதில் 0 வந்துடுச்சிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2க்கு பதில் 0 போட்டோம், அடுத்து 5க்கு பதில் 0 போட்டுட்டோம். இந்த 2 வேலையும் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம இங்கே இருக்கிறது 1/3 மட்டும் 0 ஆக்கணும் இல்லைங்களா? அப்போ 1/3 0 ஆக்கணும்னா அது எந்த ரோவில் இருக்குது? R3 R2 அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே இருக்கிறத வந்து நம்ம 1 ஆக்கணுமா இல்லையா? -2/3 1 ஆக்கணுமா? அப்போ 2/3 1 ஆக்கினா தான் நம்ம எங்களுக்கு என்ன இருக்குது? இங்கேயும் 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 வரணும். அதுதானே நம்ம ஐடென்டிட்டி I3யோட கண்டிஷன்ஸ். மற்ற இடத்துலலாம் 0 வரும். இங்கே லோவர்லேயும் சரி, அப்பர் ட்ரையாங்கிளும் லோவர் ட்ரையாங்கிளும் 0 0 வரணும். மற்ற இந்த டயக்னல் வைஸாக எல்லாம் மெயின் டயக்னலில் என்னவா வரணும்? நம்மளுக்கு 1 1 வரணும். அப்போ இந்த 2/3 வரணும். அதனால் இந்த -2/3க்கு பதில் இந்த R2 இது எதில் வருது? R2வில் வருது. அதனால் R2 இட் கிவ்ஸ் -3/2 இன்ட்டு R2 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? அப்போ R2 = -3/2 இன்ட்டு R2 அப்படின்ற ஆப்ரேஷன் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் போடும்போது R2 இட் கிவ்ஸ் -3/2 ப்ராக்கெட் -3/2 ப்ராக்கெட் -3/2 ப்ராக்கெட். ஓகேங்களா? அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன போடுறோம்? R2ன்ற வேல்யூ. அப்போ இங்கே R2ன்றது என்ன வருது? 0. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 0 போட்டுக்கிறோம், செகண்ட் ப்ராக்கெட்டில் -2/3 போட்டுக்கிறோம், தேர்ட் ப்ராக்கெட்டில் -11/3 போட்டுக்கிறோம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி.
ஓகேங்களா, போட்டாச்சா? ஓகே, வெரி குட். அப்போது எதை ஜீரோவில் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும். அப்போ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணுறோம் -1, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணுறோம் -1. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த 3க்கு இந்த -3 கேன்சல் பண்ணுறோம் -1. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், +1 ஆகிடும் இங்கே. அப்போது இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், +11 ஆகிடும். பை 2 இருக்குது பேலன்ஸ், 2வை தூக்கி இங்கே போட்டுடுறோம். புரியுதுங்களா? 2வை போட்ட உடனே அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0, 1, 11/2. இதை வந்து நம்ம நேராக இங்கே சப்மிட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போது 1, 1/3, 4/3 ஆல்ரெடி ரோ 1 இருக்குது. அப்போ ரோ 2வை வந்து நம்ம என்னன்னு கொண்டு வரணும், 1ன்னு கொண்டு வரணும்னு முதல்ல சொன்னோமா இல்லையா? நம்ம இந்த இடத்துல நம்ம 1ன்னு கொண்டு வரணும். அந்த 1ன்னு கொண்டு வரதுக்கு வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், 3/2 போடுறோம். எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸில் போகுது, அது இங்கே போய் மாறி நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வந்துருச்சு, 1 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வந்தாச்சு. போட்டு 0, 1, 11/2 அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்தது என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆப்ரேஷன் இங்கே பார்க்கணும், 1/3 மாற்றணும் இல்லைங்களா R2வில். அப்போ இது நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும், 0ன்னு கொண்டு வரணும். இந்த சைடும் நம்மளுக்கு என்ன செய்யணும், எல்லாமே 0 கொண்டு வரணும். அடுத்தது அப்போது நம்ம R1 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு R1ல் இந்த இடத்துல 1/3 இருக்குங்களா. இப்போ R1 = -1/3 இன்ட்டு R2. அப்போது இந்த R1 எங்கே இருக்குது, 1/3 இன்ட்டு R2ன்றது இந்த இடத்துல இருக்குது. அப்போ R1 it gives R1 - 1/3 இன்ட்டு R2. இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோமா, R1 = R1 - 1/3 இன்ட்டு R2. அப்போ R1க்கு R1 இங்கே போட்டுடுறோம். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது இங்கே R1 எங்கே இருக்குது, 1 இருக்குங்களா, 1 இங்கே நம்ம போட்டுடுறோமா. அடுத்தது 1/3 இருக்குங்களா, இங்கே 1/3 போட்டுடுறோமா. அடுத்தது இங்கே 4/3 இருக்குது, இந்த 4/3 போட்டுடுறோமா. போட்டுட்டு இங்கே -1/3 ப்ராக்கெட் -1/3 ப்ராக்கெட் -1/3 ப்ராக்கெட் அப்படின்னு நம்ம போட்டுருணும். அந்த ப்ராக்கெட்டில் தான் நம்ம என்ன வரும், நம்மளுக்கு R2ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ அந்த R2ன்ற வேல்யூ என்ன வரும், 0, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 0, செகண்ட் ப்ராக்கெட்டில் 1, தேர்ட் ப்ராக்கெட்டில் 11/2 அப்படின்ட்டு நம்ம போட்டுடுறோம். அதுதான் R2. அப்போ R1 - 1/3 இன்ட்டு R2 இப்படி எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க நீங்கள். ஓகேங்களா? அதனால் இப்படி எழுதிட்டோம்னா இப்போ 1 மைனஸ் 1க்கு 1 போட்டுக்கிறோம், மைனஸ் எதை -3யோட இன்ட்டு 0வோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபைனலாக 0ன்னு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ 1/3க்கு 1/3 போட்டுட்டோம். அப்போ -1 × 1 1 தானே. அப்போ 1/3 ஆஸ் இட் இஸ் at the 1/3 அப்படியே போட்டுடுறோம். இங்கே இது +1/3 -1/3 +1/3 -1/3 கேன்சல் ஆகி 0 ஆகிடும், அது இருக்கட்டும். அப்போ 4/3க்கு 4/3 அப்படியே போட்டுடுறோம். இங்கே பார்க்கும்போது என்ன செய்யணும், நம்ம LCM எடுக்கிறோம். எப்படி, இப்போது 1 × 11 என்ன ஆகிடும் நம்மளுக்கு, 4/3க்கு 4/3 போட்டுடுறோம். இங்கே 1 × 11 11, 3 2s எவ்வளவு, 6 ஆகிடுச்சு. அப்போது இதை எடுத்த உடனே அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆகும், 1 - 0க்கு இங்கே 1 வந்துடுறோம். புரியுதுங்களா? அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இது 0 ஆகிடுச்சின்னு நம்ம பார்த்துட்டோம். இங்கே 4 - 11/3 6 இருக்குது. அப்போது 4/3 - 11/6. இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இது 2, இது 2, 4 2s இப்போ என்ன ஆகிடும், 8 ஆகிடும். 8லேருந்து நம்மளுக்கு என்ன வரும், 11 இல்லைங்களா. அப்போது இது 3 2s 6 ஆகிடும், 4 2s 8 ஆகிடும். 8லேருந்து 11 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடியது இது இப்போ நம்ம எடுக்கும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 8/6 வருங்களா. அப்போது 8லேருந்து -11 போகும்போது நம்மளுக்கு 3 வரும், 3/6. அப்போ 3/6 நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் -1/2. அந்த -1/2 தான் இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது -1/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 4 இருக்குது, 4/3 இருக்குது, -11/6 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம், இன்ட்டு 2, 3 2s 6 ஆகிடுமா, எல்சிஎம் 6 காமன் ஆகிடுமா. அப்போ 4 2s 8 ஆகிடுமா. 8லேருந்து -11 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8லேருந்து -11 போயிடுச்சுன்னா 3 கிடைக்கும். அப்போ 3/6. அப்போ 3/6 சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், இது 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ 3 டேபிள்ஸில் அப்போ -1/2, அந்த -1/2 தான். அப்போது 1 0 -1/2 இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிடும். 1 0 -1/2 அப்படின்ற ரோ 1.
இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே என்னவாயிடுச்சு, 0 0 0 கண்டிஷன்ஸ் ஓவர். நம்மளுக்கு இங்கே எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு இங்கே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் என்ன வருது நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு ஒன் 0 ஆக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ இங்கே 1/3 இருந்தது, இந்த 1/3க்கு பதில் இங்கே 0 கொண்டு வந்துட்டோம். இந்த -1/2 இன்னும் -11/2 இதை மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதையும் -15/2 1 ஆக்கிட்டோம்னா இது ஃபுல்லாக, இந்த காலம் ஃபுல்லாக எல்லாம் மாற்றி எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I3 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதை மாற்றி எடுக்கிறதுக்குள்ள வேலை என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா. அதுதான் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, R3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ R1 தான் 1/3 = R2 நம்ம போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது என்ன செய்கிறாங்க, R3. அப்போ R3யில் நம்ம என்ன செய்கிறோம், 0 1/2 -17/3. அப்போ இதை நம்ம மாற்றுறோம் இல்லைங்களா. அப்போ இந்த 1/3 இங்கே நம்ம மாற்றணுன்ற கண்டிஷன் ஆகிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், R3 இது எதில் இருக்குது, R3யில் இருக்குது. அப்போ R3 இட் கிவ்ஸ் R3 -1/3 × R2. அப்போது நம்மளுக்கு R3 இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது அப்படியே நேராக இந்த ஈக்குவேஷன்ஸ் இங்கே வந்து R3 = R3 -1/3 R2 அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு R3க்கு பதில், இந்த இடத்துல R3க்கு பதில் என்ன இருக்குது, 0 இருக்குங்களா. இங்கே 0 போட்டிருக்கேன்னா ஃபைன், 1/3 போட்டிருக்கேன்னா இங்கே 1/3 போட்டிருக்கேன். ஓகே ஃபைன். அடுத்தது இங்கே என்ன போட்டிருக்கேன், -17/3 அதுவும் இங்கே போட்டிருக்கேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 3 இங்கே வந்தாச்சு. ஃபைன். இப்போ அடுத்தது நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது, இங்கே -1/3 இதை வந்து R2வை வந்து ப்ராக்கெட்டாக வச்சுக்கோங்க. -1/3 ப்ராக்கெட் -1/3 ப்ராக்கெட்னு போட்டுக்கோங்க, -1/3 ப்ராக்கெட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த ப்ராக்கெட்டில் தான் நம்ம என்ன செய்கிறோம், R2வோட வேல்யூ. R2வோட வேல்யூ என்னது, 0. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 0, செகண்ட் ப்ராக்கெட்டில் 1, தேர்ட் ப்ராக்கெட்டில் 11/2. புரியுதுங்களா. ஏன்னா இப்படி போட்டால் கன்ஃபியூஸ் ஆகாது இந்த ஸ்டெப்ஸில், அதுக்கு தான் நான் இந்த மெத்தடை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது 0க்கு 0 போட்டாச்சு, எதோட 0வோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு 0 வந்துடும். இப்போ 1/3 இங்கே போட்டுறோம், இங்கே -1/3. அப்போ +1/3 -1/3 0 ஆகிடும். இங்கே -17/3 அதை அப்படியே போட்டுடுறோம். இதை -1 × 11 11 வந்துடும். 3 2s are 6 ஆகிடுது. ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன செய்யணும், இதை × 2ஆல் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், இது × 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ 2ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 17 × 2 என்ன ஆகிடும், நம்மளுக்கு 34 வரும் இல்லைங்களா. 17 × 2 34, -34 -11 அப்படின்ட்டு கிடைக்கும். 6 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது -34லேருந்து -11 போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, -45 இல்லைங்களா. 45 வரும். அப்போ -45/6 வரும். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -15/2. ஓகேங்களா. அதை தான் -15/2 போட்டாச்சு. இங்கே 0 0 கேன்சல் பண்ணும்போது 0 வருது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆகும்போது 0 வருது. இங்கே தான் எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் ஈக்குவல் பண்ணுறது டினாமினேட்டருக்கு இன்ட்டு 2 பண்ணுறோம், இங்கே 2 பண்ணுறோம். அப்போ 17 × 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 34. அப்போ -34லேருந்து -11 இல்லைங்களா. அப்போது -34யும் -11யும் ஆட் பண்ணால் -45 கிடைக்கும். -45/6 கிடைக்கும். அப்போது இது சிம்பிளிஃபை பண்ணால் -45யும் 6 சிம்பிளிஃபை பண்ணால் -15/2. அதை தான் -15/2 இங்கே நம்ம எழுதியிருக்கோம். அதை தான் இந்த வேல்யூவை தான் கொண்டு வந்து நேராக இங்கே கொண்டு வந்து போட்டுடுறோம். அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் 1/3க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த R3ன்ற கண்டிஷனில் இருக்கிறனால R3யில் இதை கொண்டு வந்து போடுறோம். ஃபைனலாக நம்மளுக்கு R3 இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும், நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிச்சு. 1/3க்கு பதில் 0 கிடைக்கும். அப்போ இங்கே 0 ஆகிடுச்சு ஃபைனலாக இல்லைங்களா. மேலேயும் ஒரு இடத்துல 0 ஆகிடுச்சு. இங்கே -1/2வும் இங்கே இதை ஃபுல்லாக, இந்த காலம் ஃபுல்லாக நம்ம மாற்றிட்டோம்னாலே நம்மளுக்கு என்ன ஆகிடும், இங்கே 1 வரணும், இங்கே 2 இடத்துல 0 வரணும். அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம அதை மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா. ஃபைன். 1 0 -1/2
0 1 11/2 0 0 மைனஸ் 15/2. இப்போ நம்ம இப்போ சொன்ன மாரி இந்த இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு 0 0வாக கொண்டு வந்துட்டோம். இங்கேயும் ஒரு 0 கொண்டு வந்திருக்கோம். இங்கே நம்ம 2 போர்ஷன்ஸ் கொண்டு வரவே இல்லை இல்லைங்களா. இங்கே 2 0 வரணும், இந்த இடத்துல 1 வரணும். அதுதானே நம்ம ஐடென்டிட்டியோட கான்செப்ட். 1 1 1 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு நம்மளுக்கு வரணும். இதையெல்லாம் இப்போ நம்ம மாறணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், R3யில் பார்க்குறோம். R3யில் மைனஸ் 15/1 15/2 இருக்குது. சரி, இதை வந்து நம்ம என்னது 1ஆக கன்வெர்ட் பண்ணணும். இது எங்கே இருக்குது, R3யில் இருக்குது. அப்போது R3 இட் கிவ்ஸ் மைனஸ் 2/15 இன்ட்டு R3 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நம்ம போட்டுடுறோம். இப்போ நம்ம R3 ஈக்குவல் டு மைனஸ் 2/15 இன்ட்டு R3. ஓகேங்களா. இதை தான் இப்போ மாற்றணுன்றதுனால இதை போட்டு நம்ம R3யை நேராக R3 ஈக்குவல் டு மைனஸ் 2/15 இன்ட்டு R3 அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ R3க்கு பதில் R3 இட் கிவ்ஸ் மைனஸ் 2/15 இன்ட்டு ப்ராக்கெட் மைனஸ் 2/15 இன்ட்டு ப்ராக்கெட் மைனஸ் 2/15 இன்ட்டு ப்ராக்கெட் அப்படின்னு போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்டுக்கு பதில் நம்மளுக்கு R3யோட வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு 0, செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு 0, தேர்ட் ப்ராக்கெட்டுக்கு என்ன வரும், மைனஸ் 15/2 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். புரியுதுங்களா. அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் 0வோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 வரும், இதை 0வோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 கிடைக்கும். அப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணால் -1, இந்த 15க்கு இந்த -15 கேன்சல் பண்ணால் -1, மைனஸ் மைனஸ் என்ன +1 ஆகிடும். அப்போ 0 0 1 இதை நம்ம இந்த R3ன்ற வேல்யூவை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் போட்டணும், 0 0 1 எங்கே வருது, R3 ஃபைனலாக கரெக்டாக நேராக இங்கே வருது, 0 0 1 அப்படின்ற இந்த இடத்துக்கு வருது. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி போட்டுடுறோம். இப்போ அடுத்தது இந்த இடத்துல போட்டுட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே 0 0 0 3 லோவர் அப்பரில் ட்ரையாங்குலரில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, அப்பர் ட்ரையாங்குலரில் நம்மளுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா. அடுத்து இங்கே 1 1 1 வரணும், அதுவும் வந்தாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல 0 மைனஸ் 1/2 மைனஸ் 11/2 இல்லைங்களா. இந்த மைனஸ் 1/2 மைனஸ் 11/2 நம்ம மாற்றிட்டோம்னா 0 0ன்னு மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I3 கிடைக்கும் இல்லைங்களா. இப்போது அடுத்தது நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறது இந்த மைனஸ் 1/2, இது எந்த இடத்துல இருக்குது, ரோ 1ல். அப்போ ரோ 1 ஈக்குவல் டு R1 ப்ளஸ் 1/2, இந்த 1/2 தான் இங்கே 1/2 இன்ட்டு R3 அப்படின்னு நம்ம போடுறோம். புரியுதுங்களா. அப்போது இந்த 1/2 இன்ட்டு R3ன்றதை நம்ம எங்கே கொண்டு போகிறோம், இந்த இதை ஃபார்முலாவை நேராக நம்ம மேலே இங்கே கொண்டு போகிறோம். பார்க்குறீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு. R1 இட் கிவ்ஸ் R1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு R3. அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன செய்கிறோம், R1க்கு பதில், R1ல் பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, 0 இருக்குங்களா, சரி 1 இருக்குங்களா, 1 போட்டுட்டோம். அடுத்தது செகண்ட் என்ன இருக்குது, 0 இருக்குது, 0வை போட்டுட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் 1/2 இருக்குது, அதையும் இங்கே போட்டுடுறோம். ப்ளஸ் 1/2 இன்ட்டு ப்ராக்கெட் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ப்ராக்கெட் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ப்ராக்கெட் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ப்ராக்கெட் அப்படின்னு போடணும். அந்த ப்ராக்கெட்குள்ளே தான் என்ன இருக்குது, R3ன்ற வேல்யூ. அப்போ R3ன்ற வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு, இங்கே பார்க்கும்போது 0 0 1 இல்லைங்களா. அப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 0 போட்டுக்கிறோம், செகண்ட் ப்ராக்கெட்லேயும் 0 போட்டுக்கிறோம், தேர்ட் ப்ராக்கெட்டில் 1 போட்டுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்போது 1 இங்கே நம்ம போட்டுடுறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம், எதை 0வோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா. 0க்கு 0 போட்டாச்சு, ப்ளஸ் எதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் 0வோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், 0 தான் கிடைக்கும். 0 + 0 ஆகிடுச்சு. மைனஸ் 1/2 ஓகேங்களா. இது ப்ளஸ் 1/2, ஏன்னா 1 × 1 1 தானே வரும். அப்போ ப்ளஸ் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 ஆகிடும். அப்போது இங்கேயும் 0 ஆகிடுச்சு, இங்கேயும் 0 ஆகிடுச்சு, இங்கே வெறும் 1 ஒண்டி தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R1 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 1 0 0. இந்த R1-ஐ நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் போட போகிறோம், நேராக ஸ்ட்ரைட்டாக 1 0 0 அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு இந்த 1 0 0ன்றத R1-ஐ நேராக நம்ம இங்கே R1ல் கொண்டு வந்துடுறோம். ஏன்னா இதுக்கு பதில் தான் நம்ம 1/2 போட்டோம்.
அப்போது 0 0. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கெல்லாம் என்ன ஆச்சு, 0 வந்தாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன பார்க்கணும், 0 1 11/2 இந்த இடத்துலையும் 0 கொண்டு வரணும். அது எந்த ரோவில் இருக்குது, R2ல். அப்போ R2ஓட கண்டிஷன்ஸ் என்ன, இட் கிவ்ஸ் R2 ஈக்குவல் டு 11/2 இன்ட்டு R3. இதை தான் நம்ம இங்கே இருக்கோம், R2 ஈக்குவல் டு R2 மைனஸ் 11/2 இன்ட்டு R3 அப்படின்னு நம்ம போடுறோம். புரியுதுங்களா? அப்போது R2க்கு பதில் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், R2ஓட வேல்யூ என்ன இருக்குது, 0 இருக்குது, 0 இங்கே போட்டிருக்கோம். 1 இங்கே இருக்குது, 1 இங்கே போட்டிருக்கோம். அடுத்து 11/2 இருக்குது, அந்த 11/2 இங்கே போட்டுடுறோம் இல்லைங்களா? அப்போ 11/2 இங்கே போட்டாச்சா, போட்டாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது, கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு கண்டிஷன்ஸும் நம்ம இப்போ 11/2 நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இது போட்டு முடிச்சிட்டோம். அப்போ 0 1 11/2 இதையே நம்ம ப்ராக்கெட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் 11/2 R3. R1க்கு பதில் தான் நம்ம R1 வேல்யூஸ் எல்லாம் போட்டுட்டோம். இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 0 1 11/2 அப்படின்றது R2ஓட வேல்யூஸ் போட்டோம். இப்போ மைனஸ் 11/2 இன்ட்டு ப்ராக்கெட், மைனஸ் 11/2 இன்ட்டு ப்ராக்கெட், மைனஸ் 11/2 இன்ட்டு ப்ராக்கெட், மைனஸ் 11/2 இன்ட்டு ப்ராக்கெட் அப்படின்னு நம்ம போடணும். போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன வரணும்னா R3. அப்போ R3ஓட வேல்யூ என்னது, 0. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு 0, செகண்ட் ப்ராக்கெட்டில் செகண்ட் 0, தேர்ட் ப்ராக்கெட்டில் 1 அப்படின்ற வேல்யூ நம்ம போடுறோம். புரியுதுங்களா? இப்போ போட்ட உடனே நம்மளுக்கு 0க்கு இங்கே 0 வந்துருச்சு. 11ஓட எதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் என்ன ஆகிடும், நம்மளுக்கு 0 தான் வருது. 1க்கு 1 போட்டுடுறோம். 11 இன்ட்டு 0 நம்மளுக்கு டோட்டலாக என்ன ஆகிடும், நம்மளுக்கு 0 தான் வரும். அதையும் இங்கே போட்டுட்டோம். இங்கே ப்ளஸ் 11/2, இது 1 இன்ட்டு 11/2 மைனஸ் 11/2 ப்ளஸ் 11/2 மைனஸ் 11/2 பிகேம் 0. இதில் 1ல் 0 போயிடுச்சுன்னா 1 தான் வரும், 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. அப்போ R2 ஈக்குவல் டு என்னது, 0 1 0. இதை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போது 0 1 0 அப்பளுடைய இப்போ நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் இங்கே பார்க்கும்போது என்ன இருக்குது, லோவர் ட்ரையாங்குலரும் அப்பர் ட்ரையாங்குலரும் பார்க்குறோம். இது ரெண்டுமே என்னவாக இருக்குது, நம்மளுக்கு ரெண்டுமே 0 0வாக வருது. டயகனல் வைஸ் பார்த்தா 1 1 வருது. இது எங்கே நம்ம பார்த்த மாரி இருக்குது, I3 மாரி வந்திருக்கு. புரியுதுங்களா? இதுதான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக என்னது I3 ஃபார்முக்கு கொண்டு வரோம். ஓகேங்களா? அதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.